இந்தியாவுக்கு பொருளாதார தடை விதித்த போது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பணிந்து கொள்ளவில்லை, எங்களால் முடியும் என்றார்கள். அந்த பொருளாதாரத்தை மருத்துவத்தை கைவிட்டு தடம்பாடி போகின்ற நேரத்தில் கொரோனாவால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த கொரோனா பயன்பட்டது. பெண்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவர் இளம் வளர்ச்சிக்காக இருப்பது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சில இடங்களில் தடுமாறி இருக்கலாம். தாய் இறந்து விட்டால் தந்தையால் அந்த 3 குழந்தைகளை சமுதாயத்தில் வளர்த்தியது 100க்கு ஒருவராகத்தான் இருக்க முடியும். ஒவ்வொரு செயல்பாடும் இல்லத்தை எப்படி வளர்த்துவதற்கு பயன்படுகிறதோ அதே போல தேசத்தை வளர்த்துவதற்கும் உங்கள் மூலம் என்ன கிடைக்கும் என்றால் நமக்கு சில விளம்பரத்தின் மூலமாகவோ சலுகைகள் மூலமாகவோ பொருளாதாரம் கொஞ்சம் மேம்படலாம். இறக்கும் போது ஒரு சரித்திரம் படைத்திருப்போம். நிச்சயமாக பெண்களாகிய நாமெல்லாம் இறக்கும் போது கண்டிப்பாக ஒரு சரித்திரம் படைத்திருக்க வேண்டும். பெண்ணால் முடியாதது எதுவுமே இல்லை. உலகின் ஆக சிறந்த சக்தி பெண். இன்று பாரதம் வல்லரசை நோக்கி விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கும் வல்லரசு பாரதத்திலே அதன் வீர் சக்கரமாக ஓடுவது பெண்களாகிய நாம் தான். ஓடியே போனது இந்த தீய சக்திகளை எல்லாம் விரட்டி அடிக்க பெண்களாகிய நாமே. பாரதிய மசூர் சங்கம் 1955 ஆண்டு தொடங்கினது. 70வது ஆண்டு விழா நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த 70வது ஆண்டு விழாவை பாரதிய மசூர் சங்கம் சிறப்பாக கொண்டாடணும். RSS தொடங்கின 100வது ஆண்டு பாரதிய மசூர் சங்கத்தின் 70வது ஆண்டுங்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடணுங்கிறது. அதன் ஒரு கட்டமாக ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் மகளிருக்கான மாநாடு நடத்தப்பட வேண்டும். மகளிர்களை பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு மாநாடு கருத்தரங்கு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக பாரத் மாதா சேவா ட்ரஸ்ட் மற்றும் பாரதிய மசூர் சங்கம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துது. இதில் எதிர்பார்ப்பு என்னென்னா, பாரதிய மசூர் சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள், இங்கே இருக்கின்ற சகோதரிகள் பாரதிய மசூர் சங்க பணிகளில் ஈடுபடுவதற்காக அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், ஆக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து இங்கே வந்திருக்காங்க. இன்றைக்கி மாநில தலைவர் திரு வெங்கட்ராகவன் இங்கே இருக்காங்க. மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சிதம்பரசாமி இருக்காங்க, கிரிஜா மேடம் இருக்காங்க. இங்கே நமக்கு ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்காக வித்யாபூஷன் சகோதரி இங்கே வந்து சிறப்புரை ஆற்றினாங்க. அந்த நிகழ்ச்சியில் இங்கு ஆயிரக்கணக்கான சகோதரிகள் பங்கெடுத்தாங்க. முருகேசன், பாரதிய மசூர் சங்க மாநில செயற்குழு உறுப்பினர். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.